ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அணிஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், பெங்கல் புயல் இப்ப எப்படி இருக்கு, அதோட நிலவரம் என்ன சார், லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? கண்டிப்பாக இப்பொழுது காரைக்காலுக்கு நேர் கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கிறது. அதாவது புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு. ரொம்ப ஸ்லோவா நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த நிகழ்வு இப்பொழுதைக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. நாளை காலைக்கு பிறகு அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர தொடங்கும். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் கடற்கரையை நெருங்கும். இது நாளை காலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு நேர் கிழக்கே 175 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அப்ப புதுச்சேரியும் பாதிக்காது, காரைக்காலும் பாதிக்காது, கடலூரும் பாதிக்காது. இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை தான் நெருங்க போகிறது. முதல் கட்டமாக சென்னையை நெருங்கும். அப்புறம்தான் ஒரு வீட்டன் போட்டு மாமல்லபுரத்துக்கு திரும்பும். அதாவது மாமல்லபுரத்துக்கு தெற்கே வந்து மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையில கரை கிடப்பதற்கு வாய்ப்பு. இது நாம முதல் படத்திலேயே மரக்காணம் கூவத்தூர் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். இப்பவும் அப்படியே வந்திருக்கு. ஆகவே இது நாளை இந்த கடல் வெப்ப நீரோட்டத்தின் எட்ஜில போய் நிறைவடையும் எட்ஜில போய் சென்னை கிட்ட வந்து சென்னைக்கு 75வது கிலோமீட்டர்ல வந்து நின்று சென்னைக்கு நிறைய மழைப்பொழிவையும் காற்றையும் கொடுக்க போகுது. காற்று பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாரும் 85 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 100 கூட எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 100 கிலோமீட்டர் புயலோட வேகம் 100 விட்டு விட்டு வீசும் காற்று. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள் இருக்கிறது அல்லவா, 110 கூட போகலாம். ஆக இப்பொழுது வரைக்கும் ஒரு புயலாக இருக்கிறது. அடுத்த கட்ட ஒரு தீவிர புயல் 100 கூட எட்டலாம், 110 கூட போகலாம். இது வரைக்கும் அப்படிதான் தெரிகிறது. ஏன்னா வடக்கே எந்த அளவுக்கு ஏறுகிறதோ அந்த அளவுக்கு தீவிரமும் கொஞ்சம் கூடுறதுனாலதான் வடக்கேயும் ஏறும். ஆக இது சென்னைக்கு 75வது கிலோமீட்டர்ல தென்கிழக்கே இருக்கும் பொழுது அது திசை மாறி மாமல்லபுரத்திற்கு தெற்கே உள்ள மரக்காணத்திற்கும் மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதியை நோக்கி செல்லும். இது சென்னைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நாளை மாலைக்கு பிறகு முன்னிரவு. ஆக நிகழ்வு கரை கடக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதிகாலை ஆயிடும். இரவு நாளை 30ஆம் தேதி இரவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது எவ்வளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்துல டைம். ஆனா நம்முடைய கணிப்புப்படி 30ஆம் தேதி இரவு அது கரை கடக்கும், அல்லது 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை தான் கரை கடக்கும். அதனால இந்த நிகழ்வு நெருங்கி விலகும் என்பதனால நெருங்கும் போது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம், விலகும் பொழுது ஒரு 3 மணி நேரம் நிறைய மழைப்பொழிவை சென்னைக்கு அந்த நேரத்துல உச்சபட்ச மழைப்பொழிவையும் காற்றையும் கொடுக்கும். சென்னைக்கே தரைக்காற்று 75 இருக்கும். சென்னைக்கே தரைக்காற்று 75 கிட்ட இருக்கும். கடலுக்குள்ள இருக்கக்கூடிய புயல் 100, சென்னைக்கு கரை காற்று 75 இருக்கும். கடலை நோக்கி புயலை நோக்கி போகக்கூடிய காற்றும் சில சமயங்கள வடகிழக்கு திசையில் இருந்தும் கிழக்கு திசையில் இருந்தும் அப்புறம் கடலை நோக்கி போகக்கூடிய காற்று இருக்கும். அது தரைக்காற்று சென்னைக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு திசையிலிருந்து இருக்கும். அது வந்து நெருங்கும் அமைப்பை பொறுத்து. கடும் காற்றுடன் 75ங்கிறது கடுங்காற்றுன்னு சொல்ல முடியாது, ஒரு அதிகமான காற்று தான். 75 கிலோமீட்டர் வேகம் விட்டு விட்டு வளமாக வீசும். இது காலை இப்போ நள்ளிரவுக்கு பிறகு மழை சென்னையில தொடங்கி நாளை காலை பொழுது விடியும் நேரத்துல மழை மிதமாக மாறி நாளை காலைக்கு அப்புறம் தான் சற்று கனமாகும். நாளை 12 மணிக்கு அப்புறம் தான் கனமாக மாறிவிடும். தொடர் கனமழையாக பெய்துட்டே இருக்கும். அப்பப்போ மிக கனமழையாக இருக்கும். நல்ல கனமாவே பெய்ஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு காற்று வந்து மிக கனமழையா பெய்யும். இப்படியாக மதியம் 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் உள்ள 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்சமாக இருக்கும். காற்று உச்சபட்சமாக இருக்கும். அதுதான் நல்ல ஒரு உச்சபட்ச காற்று என்பது மாலை முன்னிரவு, மழைப்பிடிவு மதியத்திலிருந்து நள்ளிரவு வரைக்கும், கரை கடக்கக்கூடிய அதிகாலை நேரம் வரைக்கும், அடுத்த நாள் காலை வரைக்கும் கூட மழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதிகபட்ச மழைப்பிடிவு ஒரு 12 மணி நேரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பீக்கான காத்து ஒரு 6 மணி நேரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுலேயே 3 மணி நேரம் ஒரு 75 கிலோமீட்டர் வேக காற்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சார், சென்னையில வந்து கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த கனமழைனா எப்படி இருக்கும் சார்? ஏன்னா பொதுவாகவே வந்து டிசம்பர் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கனமழை இருக்கும், சாலைகள்லாம் தண்ணி இருக்கும், வீடுகளில் தண்ணி புகுந்துரும். அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குமா? மக்கள் எப்படி தயாரா இருக்கணும்? அதாவது மக்கள் வந்து இப்ப நம்ம தயார்படுத்த சொன்னாலும் அவங்க தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2-3 நிகழ்வு வந்து செயலிழந்து போச்சு.
முன்னெச்சரிக்கை எடுத்து ஃபெயிலியர் ஆகி போச்சு அவங்களுக்கு. அதனால இப்போ வந்து அவங்க முன்னெச்சரிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அப்படிதான் இயல்பா இது ஒண்ணும் பெய்யாது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாளை காலையில லேசா மழை பெய்யும் கூட தெரியாது. நாளை காலை 11 மணிக்கு மேலதான் முன்னெச்சரிக்கையில இறங்குவாங்க போல தெரியுது இப்ப இருக்கிற மக்கள். ஏன்னா அப்பதான் காற்றும் கொஞ்சம் மழையும் கொஞ்சம் கூடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து முன்னெச்சரிக்கை எடுப்பது என்பது ரொம்ப சவாலாயிடும். மழை அதிகமா இருக்கும், காற்று இருக்கும், அதிகமாயிடும். ஆகவே இப்ப மக்கள் வந்து மிக்சம் புயல் போல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாது. ஆனால் அதற்கும் கொஞ்சம் குறைவான ஒரு பாதிக்கும் மழை பொழிவாக தெரிகிறது. தாழ்வான பகுதிகளில் நிச்சயமாக பாதிக்கும். தாழ்வான பகுதிகள் நிச்சயமாக ஒரு மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் 25 சென்டிமீட்டருக்கு மேல கூட தெரிகிறது. கண்டிப்பா இருக்கும் இல்லாம போகாது. 25 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். ஆனா இப்ப ஏரியை நிரப்பும். நிச்சயமாக செம்பரம்பாக்கம் புடல் ஏரியை நிரப்பும். ஆந்திர பகுதியிலேயே மழை பெய்யும் என்பதனால் அங்கிருந்து தண்ணி வரும். அதனால இப்ப அச்சப்பட தேவையில்லை. ஏரி நிரம்பினதான் பிரச்சனை. ஏரி நிரம்பிய பிறகுதான் பிரச்சனை. ஆனால் இங்க பெய்யக்கூடிய மழையே உங்களுக்கு தாழ்வான பகுதிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது. யார் எந்த யாரு தாழ்வான பகுதின்னு அவங்களுக்கு தான் தெரியும். எது தாழ்வான பகுதி, எது யார், நம்ம எங்க வீடு கட்டி இருக்கிறோம், குளத்திலேயே சில பேர் கட்டியிருந்தாங்க, அப்ப அது தாழ்வான பகுதி தான். அது தாழ்வான பகுதி எதுவோ அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். காற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் காற்று இருக்கும். அதுல உச்சபட்ச காற்று 6 மணி நேரம் இருக்கும். இதுக்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கணும். பொதுவாக நாளை மதியத்திற்கு பிறகு அடுத்த நாள் காலை வரைக்கும் நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் இப்போதைய தகவல். சார், சென்னையை தவிர வேற எந்த மாவட்டங்களுக்குலாம் வந்து ரெட் அலர்ட் இருக்கு சார்? அது ரெட் அலர்ட் நாம வந்து எனக்கு பேச விரும்பல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ரெட் அலர்ட் வந்து இப்போ நிறைய மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப காரைக்கால 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த நிகழ்வு. காரைக்காலுக்கு மழை பெய்வதற்கு சாதகமே இப்ப இல்ல. நாளைக்கு புதுச்சேரிக்கு கிழக்கே வரப்போகிறது ஒரு 175 கிலோமீட்டர்ல. அப்போ கூட புதுச்சேரிக்கு மழை பெய்யாது, பெருசா பெய்யவே பெய்யாது, லேசா தான் இருக்கும். ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்காது. மழை எங்க போயின்னா மரக்காணம் தாண்டிதான் மழை அதிகமா பெய்யும். புதுச்சேரிக்கும் பெய்யும். அது பாதிக்கும் மழையாக இருக்காது. ஆனால் இது ரெட் அலர்ட் கொடுக்க வேண்டியது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, உள்ளே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை அந்த மாவட்டங்களும் திருவள்ளூர் இது வரைக்கும் தான் ரெட் அலர்ட் கொடுக்கணும் முதல் கட்டமா. அது கரை கடக்கும் பொழுது செயலிழந்து பரவும் பொழுதுதான் அது அப்படியே கடலூர் மாவட்டத்துக்கு கொடுக்கணும். அது வந்து எப்போ 1ஆம் தேதி காலை, அதிகாலையில கரை கடந்த பிறகு 1ஆம் தேதி காலை தான் கடலூர், புதுச்சேரி எல்லாம் மழை பொழிவை கொடுக்க போகுது. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை தான் மழை பொழிவை கடலூர், புதுச்சேரி. நாளைக்கு ரெட் அலர்ட் இங்க தேவையில்லைதான், ஆனா கொடுத்திருக்காங்க. மழை அவ்வளவா இருக்காது. ஆனால் நாளை கரை கடக்கும் பொழுது வடகடலோர மாவட்டங்கள், புயல் கண் எங்கே கரை கடக்கிறதோ அதுக்கு வடக்கதான் அதிக மழை. செயலிழக்கும் பொழுது தெற்கையும் மேற்கையும் பெய்யும். செயலிழந்த பிறகு டெல்டாவும் பெய்யும் நாளைக்கு. ஆனா இன்னைக்கு கிடையாது. கரை கடக்கும் வரைக்கும் டெல்டாவுக்கு மழை கிடையாது. தூறல் சாரல் இருந்தாலும் பெரிய மழை இருக்காது. கரை கடந்த பிறகு அப்படியே விரியும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பரப்பு விரிவாகும் பொழுது மேகம்லாம் அதிகமாக உற்பத்தி ஆயிருப்பதெல்லாம் அப்படியே பரவி எல்லா இடத்துக்கும் பெய்யும். தொடர் உற்பத்தியும் நடந்துட்டே இருக்கும். நிகழ்வு செயலிழக்காது. அரபிக்கடல் போற வரைக்கும் நிகழ்வு செயலிழக்காது. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷராகவோ போயிட்டு இருக்கோம். எல்லா வடவுள் மாவட்டங்களுக்கும் கடலூருக்கு இருந்து திருப்பதி வரைக்கும், சேலத்தில இருந்து பெங்களூர் வரைக்கும், திருச்சி வடக்கு பகுதியில இருந்து பெங்களூர் வரைக்கும், கரூர்ல இருந்து மைசூர் வரைக்கும், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதியில இருந்து அது நீலகிரி மாவட்ட உச்சி மலைப்பகுதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுத்து விட்டுதான் 2 நாளைக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்துட்டு அரபிக்கடல் போய் அங்கேயும் போய் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு, குடகுல போய் மழைப்பொழிவை கொடுத்துட்டு அப்புறம் தான் விலகி போகும். ஆக மழைப்பொழிவு விலகிறதுக்கு 4ஆம் தேதி ஆயிடும். சார், பெஞ்சல் புயலோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? மீனவர்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான எச்சரிக்கை இருக்கு சார்? கண்டிப்பாக கடல்ல வந்து ஏற்கனவே இப்ப 175 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே கடல் சீற்றம் அதிகமாக இருக்கு புதுச்சேரியில. ஆக இனிமே வரக்கூடியதெல்லாம் இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகள்லாம் இன்னும் நெருங்கும் என்பதனால கடல் சீற்றம் நிச்சயம் அதிகமாக இருக்கும். பழவேற்காடுல மிக அதிகமான கடல் சீற்றமா இருக்கும். ஏன்னா கடல் காற்று வந்து கரையில மோதுற இடம் அதுதான் பழவேற்காடு, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள்ல கடல் சீற்றம் கூடுதலாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல திடீர்னு கடல் உள்வாங்கிட்டு அப்படிம்பாங்க. ஏன் மேற்கிருந்து வர்ற காற்று கடலை தண்ணியை உள்ள தள்ளும், கிழக்கிருந்து வர்ற காற்று கடல் தண்ணியை மேலே எழுப்பும். ஆக வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே கடல் சீற்றமாக இருக்கும். மீன்பிடிக்க யாரும் போகல, ஒருவேளை போயிருப்பாங்களா எனக்கு தெரியல, போகல. ஆனால் இவர்கள் கரையில் இருந்தாலும் படகுகளை
ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருக்க தனித்தனியாக இடைவெளி விட்டு கட்டணும். அப்புறம் வந்து கரையோரத்தில் இருப்பவங்களுக்கு கடல் சீற்றம் இருக்கும் என்பதனால சும்மா கடல்ல போய் வேடிக்கை பார்க்கறது போறதெல்லாம் கூடாது. அந்த குறிப்பிட்ட அந்த புதுச்சேரியில இருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ள அந்த கடலோர மாவட்டங்கள்ல என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் நம்மளுக்கு மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. சார் கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் ஃபெங்கல் புயல் பத்தி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.